லேட்டு? இல்ல அத்தை, ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. எதுல ஸ்பெஷல் கிளாஸ்? காதல் படத்திலையா? அம்மா, கூடிய சீக்கிரம் எனக்கு இவளுக்கும் கல்யாணத்தை நடத்தல, அப்புறமா நாம எல்லாருமே ஏமாந்துருவோம். நீ ஏமாந்தா பரவாயில்ல, ஆனா நான் ஏமாற தயாரா இல்ல. இவ எனக்காக தான் கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லு. நான் முடிவு பண்ணிட்டேன். நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். வர முகூர்த்தத்திலேயே உனக்கு என் பையனுக்கும் கல்யாணம். அம்மா அப்பா இல்லாத உன்னை வளர்த்து ஆளாக்குன எனக்கு தான் உன் கல்யாண விஷயத்திலேயே முடிவெடுக்கிற உரிமை இருக்கு. உள்ள போ. அம்மா, இவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் போய் இந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க எதுவுமே பேசாம உட்கார்ந்து இருக்கீங்க? இதுல நான் பேசி என்ன ஆக போகுது? நீ அவளை வளர்த்த பாவத்துக்கு நீ சொல்றபடி எல்லாம் கேட்க வேண்டியது கீதாவோட தலையெழுத்து. உன்னை தொட்டு தாலி கட்டின பாவத்துக்கு நீ சொல்றபடிதான் நடக்க வேண்டியது என் தலையெழுத்து. உன் விருப்பப்படி செய். குட் ஈவினிங் தாத்தா. குட் ஈவினிங். குட் ஈவினிங் டார்லிங். எதா இருக்கியா? என்ன செய்யற? வீட்டு பாடம் எழுதிட்டு இருக்கேன் தாத்தா. வீட்டு பாடமா? என்னது? கர்ணன், பகத்சிங், கட்டபொம்மன் இவங்களை பத்தி எழுதணும். அடேடே, நாடே அவங்கள மறந்துருச்சுன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, குழந்தைங்க ஸ்கூல்லையாவது ஞாபகம் வச்சிருக்காங்களே, ரொம்ப சந்தோஷம். ஆமா, வாத்தியார் அவங்கள பத்தி என்ன சொன்னாரு? எங்களையே எழுதிக்கிட்டு வர சொன்னாரு. பாவம். சரி, நான் சொல்ற எழுதிக்க. நந்திக்கடனுக்கோர் கர்ணன் நண்பனுக்காக உயிரையே கொடுத்தான். பகத்சிங் பத்தி சொல்லுங்க. பகத்சிங் இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தான். பகத்சிங்க பத்தி எழுதிட்டியா? அடுத்தது கட்டபொம்மன். தமிழ்நாடு தியாகத்திற்கும் தேசபக்திக்கும் எந்த நாட்டையும் விட குறைந்ததல்ல. அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த சிங்கம்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்ப எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. கண்ணு மட்டும் இல்ல மாமா, உங்களால தான் நாங்க எல்லாருமே இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு இல்ல, என் ஹெல்ப்ப காணோம், அதான் கேள் இல்ல. கதவை சாத்துற? இது என்ன கேள்வி? அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணம்னு அம்மா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கூட முகூர்த்த நாள் தான். அதனாலதான் நம்ம முதல் இரவை முந்தைய இரவாக்கெல்லாம் கதவை சாத்தின. இன்னைக்கு ரிஹர்சல் பாத்துறேன், அப்புறம் மனைவிங்கிற லைசன்ஸ் உனக்கு தர்றேன். புரியல? இன்னைக்கு ஒத்திக, அப்புறம் அரங்கேற்று. கீதா, என்னாச்சு? வா, உள்ள வா. என்னாச்சு கீதா? சிவா,
நம்ம காதலிக்கிற விஷயம் என் அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி தர முடிவு பண்ணிட்டாங்க. அவன் என்ன கெடுக்க பார்த்தா. அதான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பயப்படாதப்பா, நான் கீதாவோட தாய் மாமன். நான் கீதாவை என் கூட கூட்டு போறதுக்காக வரல, உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். சிவா, இந்த கல்யாணத்தினால கீதாவோட பிரச்சனை தீர்ந்துருச்சு. இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் கீதா வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு போறேன். போயிட்டு வரேன் மாமா. பிறந்த வீட்டுல உனக்கு எந்த சுகமும் கிடைக்கல, புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். போயிட்டு வாமா. போயிட்டு வரேன். கீதா, இரு வந்துடுறேன். அப்பா, அப்பா. யாரு? சிவாவா? டேய், என்னடா இது? ஒரு தபால் கூட போடாம திடீர்னு வந்து நிக்கிற? காலேஜ் லீவ் விட்டாச்சப்பா? இல்லம்மா அண்ணி, ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வாங்க. ஆர்த்தட்டா? ஆமா அண்ணி, இந்த தடவை நான் தனியா வரல, இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். சின்ன மருமகளா? என்னடா சொல்ற? ஆமாமா, நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். இக்கட்டான நிலைமையில உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருப்ப. உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு சரியான நன்றி கடன் காட்டிட்டடா. ஏண்டா, பெத்தவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணிருப்பான். பேசாம இரு. சின்ன மருமக எங்க பார்க்க? வெளியில இருக்காப்பா. சாந்தி, என்ன மாமா? நீ போய் ஆராத்தி எடுத்து அவளை கூட்டிட்டு வா. சரி மாமா. செத்தாலும் சரி, நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். நீதான் எதுக்குமே சாக மாட்டேங்கிறிய, பேசாம ஏத்துக்க. அவளுக்கு பெரிய இடமா பார்த்து வரதட்சணை பணத்துல ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், டிவி வாங்கலாம்னு இருந்தேன். என்ன கலர் டிவியா, பிளாக் அண்ட் ஒயிட்டா? உன் பையன் நல்லா டாவ் காமிச்சிட்டான்னு. உங்களுக்கு கிண்டலா இருக்கா? எனக்கு வயிறு எரியுது. பச்சை தண்ணி எடுத்து ஊத்திக்க, பைத்தியக்காரி. இந்த காலத்து பசங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆன சமாச்சாரத்தையே தாய் தகப்பன்ட்ட சொல்றாங்க. அப்படி பார்த்தா நம்ம பையன் எவ்வளவோ மேல். வாய முடிக்கிட்டு பேசாம இரு, அதான் அவனுக்கு கௌரவம். வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. என்னங்க என்னங்க, ஆ? உங்க தம்பி எவ்வளையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படியா? எங்க போறீங்க? அவங்கள போய் பார்க்க வேண்டாமா? நீங்க ஒண்ணு அங்க போக வேண்டாம், எல்லாம் அவங்க இங்க வருவாங்க. நானும் அதான் நினைச்சேன். கீதா, இவங்கதான் அம்மா அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்காயுசா இருங்க. சாந்தி, என்ன மாமா? உள்ள கூட்டிட்டு போ. சரி மாமா. டாடி, நான் எடுத்த முடிவு தப்பா? டேய், அதான் தாலி கட்டிட்டிய, அப்புறம் ஏன் எடுத்த முடிவை பத்தி யோசனை பண்றேன். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கண்கலங்காம பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிப்பா, சீக்கிரமே மெட்ராஸ்க்கு போய் ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்றேன். ஓ, போ போ. முதல்ல இவ யாரு, என்ன, பெரிய இடமான்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுல ஏதாவது எடக்கு முடக்கு இருந்துச்சு, அப்புறம் நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். நீண்ட ஆயுளோட நீ நல்லா இருக்கணுமா? இந்தாம்மா. பணம்லாம் எதுக்கு? நீங்க நல்ல மனசோட செஞ்ச ஆசீர்வாதமே போதும். பரவாயில்ல, எடுத்துக்கமா. இன்னொரு அண்ணன் இருக்கிறதா சொன்னாரு. சின்ன மருமக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கா. நல்லா இருமா. மச்சினிக்கு பணம் ஏதாவது கொடுங்க. இல்ல வேண்டாம், வச்சுக்கமா. உனக்கு இஷ்டமானது ஏதாவது வாங்கிக்க. இல்ல, பெரியவங்க கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா, வாங்கிக்க. பெரியாத்தா 5 ரூபாய் தான் கொடுத்திருப்பாரு. இதுல 500 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கமா. நீங்க பேசிட்டு இருங்க, மாமாக்கு சாப்பாடு போடணும். கீதா, நீ எழுந்திரிச்சதே என் ரூமுக்கு வந்துரு. காஃபி டிஃபன்லாம் இங்கேயே சாப்பிடலாம். இந்த சாப்பிட்டுக்கிட்ட ரொம்ப வச்சுக்காத, வீட்டு வேலை எல்லாம் உன் தலையில கட்டிடுவா. ஆமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இவன பதில் சொல்லாம போறா. ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்பா போல இருக்கே. யாரா இருந்தா என்ன, அத்தை உப்புன்னு ஊதிடுவாங்க. சிவா குனிஞ்ச தலை நிமிர மாட்டாரு. அவரையே தைரியமா காதலிக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டியே. என்னம்மா மூத்த மருமகளே,
வந்த அன்னைக்கு உன் ஓரகத்திக்கிட்ட என்ன பத்தி இல்லாத பொல்லாதையும் சொல்ல ஆரம்பிச்ச போல இருக்கு. இல்ல அத்தை. என்ன நொல்லாத்த பாத்திரம் எல்லாம் தேய்க்காம அப்படியே கிடக்கு. இங்க என்ன இவகிட்ட பேச்சு? போய் வேலை காணிப்போ. சரி அத்தை. என்னடி மறைக்கிற? இன்னைக்குதான் வந்திருக்கிற. போக போக இந்த ராஜேஸ்வரி யாருங்கறத புரிஞ்சுக்குவேன். என்னம்மா சிவா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா? ஆமாமா, இதோ இததான் இழுத்துட்டு வந்திருக்கான். சரி சரி, நீ வாமா. கண்டதுக்கு முன்னாடி நீ எதுக்கு நிக்கணும்? வா போலாம். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்னங்க? புது மருமக வந்தாலும் வந்தா நம்மள வீட்டை விட்டே விரட்டிடுவா போலடியோ. என்ன சொல்றீங்க? தமிழ்ல தான் சொல்றேன். அவங்க முதல் அளவுக்கு ரூம் வேண்டாம், இனிமே நமக்கு படுக்க வராண்டாவிலதான் போல இருக்குவா. நீங்க வேணா வராண்டால போய் படுத்துக்கங்க. நான் என் ரூம் யாருக்கு தரமாட்டேன். சிவாவும் கீதாவும் எங்க ரூம்ல இருக்காங்க அத்தை. நாங்க வராண்டல படுத்துக்கிறோம். ராஜேஸ்வரி, என்ன? சாந்திக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் தான் ஆச்சு. நமக்கு கல்யாணம் ஆகி 27 வருஷம் ஆச்சு. அவளுக்கு இருக்கிற பெரிய மனசுல கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா? ஷீ, நீயே படுத்து பொருள். எல்லா பாலையும் நீயே குடிச்சிட்டியா? என்ன தேடுறீங்க? என்ன குழந்தை அழகு? ஐயோ, பக்கத்து வீட்டுல குழந்தை அழுவுது. அதுக்குள்ள எப்படிங்க? இல்ல, அவசர அவசரமா காதலிச்சோம், அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். அதனால அவசர அவசரமா குழந்தையும். வந்ததுல இருந்து பாக்குறேன். இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்க. ஒரு வேலைக்காரியை விட உங்களை கேவலமா நடத்துறாங்க. நீங்களும் இந்த வீட்டு மருமக தானே. உங்களுக்குன்னு சில ஆசைகள், எனக்குன்னு ஆசையா? என்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேனோ அன்னைக்கு என்னோட ஆசைகளுக்கெல்லாம் சமாதி கட்டிட்டேன். என்ன வேற எதுவும் கேட்காத கீதா. இல்லக்கா, நான் கேட்டே தருவேன். பெரிய மருமகளை இவங்க படுத்துற கொடுமைக்கு இந்த சின்ன மருமகளுக்கு பதில் சொல்லியா? சரி சரி, என்னன்னு சொல்லி தொலைக்க. இல்ல, எங்க ஆபீஸ் மேனேஜர் இன்னைக்கு வராரு. அவர் முன்னால என்கிட்ட அடங்கின மாதிரி. என்ன நடிப்பு தானே? காபி கொண்டாந்து கொடுத்தா போதும். என்ன சொன்னீங்க? இல்ல, ஏற்கனவே பிளாஸ்க்ல காபி போட்டு வச்சிருக்கேன், அதை கொண்டாந்து கொடுத்தா போதும். சரி சரி, 3 தடவை நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யறேன். 4வது தடவை ஏதாவது வேலை சொன்னீங்க நடக்கிறத வேற. மேனேஜர் வந்துட்டாரு. ஞாபகம் இருக்கட்டும், 3 தடவை. வாங்க 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 வாங்க. என் வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா சார். ஏதோ ஒரு சின்ன வீட்டுல இருப்பீங்கன்னு நினைச்சேன். பெரிய பங்களாவாவில இருக்கு. இல்ல சார், இதெல்லாம் எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து. நினைச்சேன். உங்க சம்பாத்தியத்துல இங்க கிடக்கிற ஒரு சோபா கூட வாங்க முடியாதே. சரி சரி, உட்காருங்க சார். இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சாப்பிடுறீங்க? ஒரு காபி போதும். ஏ லதா, லதா, காபி கொண்டாடி. பொண்டாட்டிய ரொம்ப மிரட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா சார். இல்லன்னா இந்த காலத்து பொண்ணுங்க தலைமலையாரு உட்காந்துருவாளுங்க. வாஸ்தவம் வாஸ்தவம். சாப்பிடுங்க சார். சக்கரை கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. ஏண்டி இவ்வளவு நாளா காபி போடுற, எவ்வளவு சக்கரை போடுறன்னு தெரியாது? கொடுங்க. போய் சக்கரை போட்டு எடுத்துருவாடி.
நீங்க சுத்த மோசம். இருந்தாலும் உங்க பொண்டாட்டிய இப்படியா மிரட்டி வைக்கிறது? பாவம், அவங்க உங்க பேச்சுக்கு பம்பரமா ஆடுறாங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டாட சொல்லுங்களேன். ஏய், என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற? போய் தண்ணி எடுத்து வாடி. அடடடடடா, என்ன கனிவு, என்ன பணிவு! இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு வாச்சது தெய்வ செயல். நீங்க இன்னொரு தடவை எதுவும் கேட்காம இருக்கிறதும் தெய்வ செயல் தான். அடடே, மறந்துட்டேன். எனக்கு பச்சை தண்ணி ஒத்து வராது. கொஞ்சம் சுடுதண்ணியா கொண்டாட சொல்லுங்களேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு நிலைமை சரியில்லை, நான் வர்றேன். சார், இருந்து கூலிங் சாப்பிட்டு போங்க. ஐயோ, கூல்ட்ரிங்க்ஸை கொண்டாந்து என் தலையில போட்டு உடைச்சிருவாங்க. நான் வர்றேன். இருங்க சார். சார், ஆமா, நாளைக்கேவா ஊருக்கு போகணும்? இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போக கூடாது? இல்ல கீதா, போகலன்னா வேலை கிடைக்கிற சான்ஸ் மிஸ் ஆயிடும். எப்படி ஒரு மாசத்துல வந்துடுறேன். ஒரு மாசத்துக்கு முன்னாலே வர முடியாதா? இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் பேசியே வீணாக்கிறாத. அம்மா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரிடா. கூடிய சீக்கிரம் ஒரு வேலை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நீதான் கீதாவை நல்லபடியா பாத்துக்கணும். கவலைப்படாம போயிட்டு வா. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? ரேகா இருக்கிறா, லதா இருக்கிறா, நான் இருக்கிறேன். நாங்க 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கீதாவை நல்லபடியா பாத்துக்கிறோம். நீ போயிட்டு வா. அப்பா கிட்டே சொல்லிருக்கேன். நான் வரேன். வாங்க அத்தை, உட்காருங்க. என் வீட்டுக்கே வந்து என்ன நீ உட்கார சொல்ல வேண்டாம். நீ வந்த அன்னைக்கே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இருந்தோம். சரி, பையன் ஊருக்கு போட்டமேன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா, உன் அப்பா என்ன செய்யறாரு? அப்பா அம்மா 2 பேரும் நான் சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துட்டாங்க. வளர்றப்பவே அப்பா அம்மாவை முழுங்கிட்டியா? அனாதையா? இல்ல, என் தாய் மாமா கிட்டதான் வளர்ந்தேன். இனிமே அத்தை தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாம். நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யறேன். இங்க வா, இங்க வா. இந்த செயின் கோல்டா இல்ல ரோல்டு கோல்டா? ரோல்டு கோல்டு தான் அத்தை. எப்படி சொல்றீங்க? பவுனுன்னா பளபளன்னு இருக்கும்ல, அப்படியா? பொங்க செயின் பவுனுன்னா என் செயினும் பவுனு தான். உங்களது கவரிங்னா என்னோடதும் கவரிங் தான். என்னடி சும்மா ரேக்கா, பெட்டி வச்சிருக்கியே, இதில் தான் உன் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கியா? இருமா, நான் பாக்குறேன். இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டா. அம்மா, இந்த ஒரு புடவை தான் நல்லா இருக்கு. அப்ப நீ எடுத்துக்குமா. கொஞ்சம் நில்லு. நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நடிச்சிருந்தேன். ஆனா கடைசியில இவ்வளவு மட்டமா இருக்கீங்களே. அந்த புடவை எப்படி கொடு. என்னடி பேசுற? இவ இந்த வீட்டு பொண்ணு. நான் இந்த வீட்டு மருமக. ஒரு வேலைக்காரி கூட கட்டாத புடவை இவளுக்கு எதுக்கு? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மரியாதை இல்லாம பேசுறியா? உங்க வீடு என் வீடுன்னு இல்ல. மரியாதைங்கிறது கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம். இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும். கீதா, என்ன பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற? நீங்க சும்மா இருங்கக்கா. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு புண்ணியவதிக்கு இந்த புடவையை மாமா தர சொல்லிருக்காரு. அப்படியா? இது முதல்லயே தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன். சரி சரி, தாமா. ஏமா என்கிட்ட தர? என்ன பொறுத்த வரைக்கும் உங்களைதான் இந்த வீட்டுல புண்ணியவதியா நினைக்கிறேன். ஏ கீதா, இந்த ராஜேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா புரியல, புரிய வைக்கிறேன். லதா, இந்த புடவையில மடிச்சு வை. அம்மா, அம்மா என்ன அம்மா, மடிச்சு வை வா. சீக்கிரம். என்னங்க, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? என்ன புதுசா கதை விடுற? நான் எப்படி பாக்குறது? சரி, சொல்றத கேளுங்க. நான் வேற என்ன செய்யறேன் சொல்லு. இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே சின்ன மருமக, ஐயோ என்ன திமிர் பிடிச்சவளா இருக்கா. ரேகாவ, லத்தாவ, என்ன எல்லாரையும் அவமானப்படுத்திட்டாங்க. அப்படியா செஞ்சா? ஆமாங்க. உங்க 3 பேரையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டாளா? ஆமாங்க. என்ன தைரியம் அவளுக்கு? கூப்பிடுங்க. கீதா, கீதா. ஏ கீதா, வாடிங்க. என்னமாமா? என் பொண்டாட்டி
பொண்டாட்டி பொண்ணு ரெண்டாவது மருமக எல்லாத்தையும் சேர்த்து அவமானப்படுத்துறியா? ஏன் பேசாம இருக்க? பதில் சொல்லு. வந்து பதில் பேசாத. வாங்க. வாடிங்க. வந்துட்டா நல்லா சொல்லுங்க. அம்மா, தாயே, நீ 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா? நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பனே. அம்மா கீதா, நியாயங்கள் அழிஞ்சு அதர்மங்கள் தலை தூக்கும் போது அதை அழிக்கிறதுக்காக பகவானே பூலோகத்துக்கு வருவாருன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த தெய்வம் மாணி எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுமா. ஓ மூலியமா எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. அவ சாந்தி எங்கம்மா? இங்கதான் இருக்கு மாமா. சாந்தி, அந்த பிஸ்கெட் அடுமா. இந்தாங்க மாமா. இதா என் மூத்த மருமக பட்டியா இருக்கும்போது இத கொடுத்தேன். இப்ப நீ சாப்பிடு. நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஜோரா சண்டை போடு. சாப்பிடு சாப்பிடு, பூரா சாப்பிடு சாப்பிடு. எதுக்கு சாக்லேட்? நீங்க என் பொண்டாட்டி மிரட்டினதா கேள்விப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் அந்த சாக்லேட். நீங்க இந்த வீட்டுக்கு வந்த ஆதி வராசக்தி. எனக்கு கொஞ்சம் தைரியம் வரதுக்கு வரம் கொடுங்க. என்ன மாப்பிள, தனியாவா வந்திருக்கீங்க? அங்க வீட்டு வேலையில யார் செய்யறது? இல்ல லதா ஒரு மணி நேரம் பர்மிஷன் கொடுத்துருக்கா. அதானே பார்த்தேன். நல்ல குடும்பத்துல வந்து மாட்டிட்டாங்க அப்பா. ஆமா, அத்தைக்கு சாக்லேட் தரல? சாக்லேட்டா? என்ன விஷயம்? சும்மா பயப்படாம சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க பாட்டியாக போறீங்க. என்ன கொடுக்கலாம்? அப்படியா? இதுக்கு போய் இப்படி தயங்குனீங்களே. இப்பவே என் ராசாத்தி லதா போய் பாக்குறேன். கொஞ்சம் இருங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி லதா ஒண்ணும் கர்ப்பம் இல்ல. பேரம் பேச்சு பிறந்தாதான் பாட்டியா? வயசானாலும் பாட்டி தானே. ம்.